ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்க போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவனும் அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தா வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப. மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இது குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு, யார அவன் குப்பை தொட்டி பக்கத்துல விழுந்து கிடக்குறான்? ஹே, நம்ம பங்கட பாபுடா. இவன் என்ன அங்க கிடக்குறான்? வா பாக்கலாம். வா வா. தூக்கு புடி. வாடு நாயே. பாயா, எவ்வளவு வயசாகுது? வாடு பெரியவரேன்னு கூப்பிடு. சரி, வாடு பெரியவரே. ரூபாய் நானே எந்த கூட போன் பண்ண போறியா? இல்லையா, நான் அம்மனுக்கு காசு முடியணும். என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க. காளியாட்ட ஒத்துக்குவாடா? தச்சி, திருப்பி தரமாட்டா? அல்ப அல்ப கொடா. இன்னும் என்ன போய் அல்பங்கிறாங்களா? உனக்கே நான் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன். இன்னும் என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமாகுது. மாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா, ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு. அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு. பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க. டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சி அடிப்பானுங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியும். பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ? எல்லாத்தையும் சுட்டின்னு கம்பெனி ஏற்றதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் தட்டி பாக்குற? இல்ல, ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு மேனேஜர் வந்தது அவட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்களே. முதல்ல மூடுங்க. தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறுது. என்னது நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டுதா சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது. இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண் எதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத. அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து எப்படிங்க? நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா. அந்த ரூமா? மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா
ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சாலும் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவனை உன் கால்ல விழ வைக்கிறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பியை பாக்கலாம் சார். நீங்க உட்காரு சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடார். இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க. தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா? சார், அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே மேனேஜர் தான் சார். அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசணுமாமே? நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ, என்ன தம்பி, அவரை போய் செருப்பு எடுக்க சொல்றீங்களே? செருப்பா விட்டா இருந்தாலும் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிங்க. வாங்க. என்னது, உங்கள மாதிரியே இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? என்ன தம்பி இது? பைத்தியக்காரத்தனமா உங்க அதிகாரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. அதாங்க சின்ன பசங்க விவகாரம். ஒரு லவ் வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கு போலான்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு. சார், போலீஸ் கூட போலான்னு பார்த்தேன். அந்த டூப்ளிகேட் மயக்கமால இருக்கிறான். அவன் வந்து சாட்சி சொல்லணுமே. ஆமா ஆமா, முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி. இதுக்கு ஒரு பெரிய முள் ஐடியா சொல்றேன், கேளுங்க. அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோடு நீங்க இங்க வாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அவனை மடக்கலாம். சரி தம்பி, இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு. வாங்க போகலாம். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏன்டா டேய்? ஏன் உன்னை ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னல, இங்கே நிக்கிறேன். வேற யாரும் வந்துட கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு தான். பாத்தீங்களா, நாய் மாதிரி உடைக்கிறாங்க. யோ மேனேஜர், தம்பி வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேடிச்சியா? எதை கேட்டாலும் உங்களை தான் கேட்கணுங்குது. வெரி குட் வெரி குட். நம்ம வீட்டு புள்ளியாச்சே. சரி, எனக்கு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. ஏயோ, என்ன நீ அந்த ஆள் எதிரில என்ன செருப்பு எடுக்க சொல்ற? உன்னை செருப்பு எடுக்க சொன்னதால அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்து தெரியுமா? ஆமா, உள்ள என்ன பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. போயா, எங்க அப்பா இருக்காரு, பாபுவோட அப்பா இருக்காரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப இவர்கிட்ட இருக்குதான். அதை என்கிட்ட கொடுக்கணும்னாரு. நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டியில போட்டு கொண்டு வரானாரு. 50 லட்சம் அடிச்ச ஜாக் பாக்கெட். நீ என்ன பண்ற? அந்த 50 லட்சம் ரூபாய் பொட்டி வாங்கி என்கிட்ட கொடுக்குற. நீ என்ன பண்ற? ஒரு தொப்பியை வாங்கி என் தலையில கவுக்குற. உன்னையும் கவனிக்கிறியா? இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிற. முதல்ல அந்த டிஃபனை கவனிக்கிறேன். 50 லட்சம். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம். ஏய், நான் போற இடத்துக்குலாம் நீ வர்ற? கொன்னுடுவேன் உன்னை. ஏய், நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? ஏய், நான் குடிச்சா நீயும் குடிக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? நான் பாட்டில போட்டு உடைச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம்? யார் நீ? நிழல்கள் ரவியா? அவன் சிகப்பா இருப்பானே, இது கருப்பு ரவி போல இருக்கு. ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது. சலங்க சத்தம், வெள்ள சேலை, ஆவியா? ஹிந்தி பாட்டு வேற பாடுது. ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வருதா?
ஆவியா இருக்காது, மன பிராந்தி. இனிய நண்பா, என்னது நம்ம லாண்டரி கடை ரத்தினம் குரல் மாதிரியே இருக்கு. நானேதான் நண்பா. லாண்டரி ஆவி, லாண்டரி கடை ஆவி. நண்பா, நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்னம். ஆவி, நீதான் பஸ்ல உருண்டு கருகி செத்துட்டிய பாவி. ஏன்டா என் உயிரை வாங்குற? நோவா இங்கிலீஷ் வேற பேசுறான். ஆவியானவனு இங்கிலீஷ் பழகிட்டானா? ஒருவேளை சாகும் போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா? என்ன? நான் வந்துட்டேன். நான் சாகல சிநேகிதா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு கால் இல்ல, நீ ஆவிதான். என் காலைப்பா. ஒரு கால் தானே இருக்கு, நீ பாதி ஆவி. இந்த காலைப்பா. இப்போ ஒரு கால் தானே இருக்கு. சரி, ரெண்டையும் பாத்துக்க. ஐ, ஆவி மனுஷனாயிருச்சு. சிநேகிதா, தோழா, நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் புறப்பட்டுச்சா? என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஒண்ணுக்கு போலான்னு இறங்கினா, நீயா டிரைவரா? நான் தான். ரெண்டாவது பட்டனை கழட்டுறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. 5 மைல் தூரம் போய் அந்த பஸ் உருண்டு பள்ளத்துல விழுந்து பஸ்ல இருக்கவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. பஸ்ல என் பொட்டி இருந்ததால அந்த பொட்டில இருக்கிற விலாசத்தை பார்த்து நானும் செத்து போயிட்டேன்னு என்ன செத்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அட பாவி, நீ உயிரோட இருக்கேன்னு ஒரு தந்தி கொடுக்க வேண்டியதானே? தண்டி கொடுக்கலான்னு போஸ்ட் ஆபீஸ் போனேன். பின்னாடியே ஒரு எறும்பு வந்து முட்டிச்சு. போஸ்ட் ஆபீஸியா? என்ன எவன் உன்னை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான், நீ பொழைச்சுக்கிட்ட. சிநேகிதா, நான் இல்லாத போது என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் பொண்டாட்டிகிட்ட நான் இருந்தேன். சிநேகிதா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். சிநேகிதா, நான் உடனடியா என் பொண்டாட்டிய பாக்கணும். நீ ஆவியாவே நடி. அப்பதான் என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். ஏன் தங்கச்சி, நம்ம ஊரு டென்ட் கொட்டால பார்ட்டி சொல்ல தட்டால படம் போட்டுருக்காங்களாம். போலாமா? போலாம். புருஷன் போன கையோட சினிமாவுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என் தங்கச்சிய பத்தி எவ்வளவு பேசினா வாய கிழிச்சிருவேன். என்ன ஆச்சரியம், எப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையானீங்க? இவ தலைய நீ வாடுற, ஓன் தலைய இவ வாடுவா போல இருக்க. அக்கா 300 ரூபாய் கடன் கொடுத்துச்சுல, அப்பவே ஒத்துமையாயிட்டோம். கடல்லே ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? பெரிய சாக்லேட். வாயா. என்ன மன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. யோ, நீயா? நீ இன்னும் சாகவே இல்லையா? அப்ப சாகணும்னு எதிர்பார்த்தியா? அம்மு, நான் செத்த உடனே ரொம்ப அழுதியா? நீ செத்ததுக்காக ஒண்ணு அழுவல, அலங்காரம் பண்ணிக்க முடியலையே தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடாடாடா, இவளல்லவோ மனைவி. எம்எல்ஏ துப்பிக்கிறேன். என் மேல துப்புனா குத்துவேன். தங்கச்சி, நடந்தத மறந்துக்கின்னு மச்சான பார்த்து சிரியா. இது போதும் 1 வருஷத்துக்கு. அது சரி, 40 ரூபா கொடுத்தா லட்டு வாங்க. லட்டு எங்க? லட்டா? எது? நீ சொல்றத பார்த்தா திருப்பதியில லட்டே செய்யலையா? எப்ப 40 ரூபா கொடுத்த? டேய், ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு, இல்ல வாயிலே குத்துவேன், உள்ள போயிரும். துட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், சைக்கிள் செயினால அடிப்பேன். நான் இஸ்திரி பட்டு வச்சு தேய்ச்சிடுவேன். நாம ஒத்துமையாயிட்டா இதுங்க அடிச்சுக்குதியா? டேய் 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 டேய், லாண்டரி ஜெயிக்குது, சைக்கிள் ஜெயிக்குது, லாண்டரி ஜெயிக்குது. ஏய், என்னது போய் வெளியே வந்துட்டீங்க? நீ கம்முனுதியா? நான் கிராமத்து வரைக்கும் போய் வள்ளியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பங்களாவை சுத்தி எல்லா அவ ஆளுங்க உங்களை வெளிவிட மாட்டானுவோ. இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியா. நீ பேசாம இரு, சாயங்காலம் வந்துடுறேன். பங்களா விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்கல, ஏன் வந்த? ஒண்ணு கூத்துறதுக்கு போயாங். நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது 50,000 ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு வேற நீச்சல் தெரியாத, அதான் முதங்க தான் பாக்குறேன். ஆமா, எவ்வளவு தரேன்னு சொன்னாரு? 5,000. 5,000-மா? நீ முடிய உனக்கு வேணாமா? குதிங்க, நல்லா உள்நீச்சிலே தேடுங்க. ஏன்னா மோந்திர விலை 8 அணா. ஐயோ, என்னையா உலகமா நிக்கிறீங்க? ரேடியோல சொன்னதை கேட்கலையா? என்ன சொன்னாங்க? ரஷ்யாவில வந்த மாதிரி இங்கேயும் பூமி அதிர்ச்சி வரப்போதான். பங்களால இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து குப்புறப்பட்டுக்க சொல்றாங்க. படுத்துக்க. ஏங்க, அதிர்ச்சி எப்பங்க வரும்? நான் இங்க இருந்து போன பிறகு உங்களுக்கு வரும். டீ துடடு.
அந்த புண்ணியவா பங்கட பாபு இருந்த வரைக்கும் நான் எத்தினி சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது. நீ இந்த இருக்கிறியா? அவன் உன் சவுத்த உடம்ப பார்த்து துட்டு வாங்காம விட்டான். அப்படி என்னால விட்டுற முடியுமா? தா நல்லா வருதியம் வாயில. அப்படி என்ன பெருசா வந்துரும் வாயில. அதிகம் பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அக்கா எங்க நம்ம பஞ்சரக்கானா? அது சாரா கடைக்கு போயிருது. சாரு நீ யாரு? என்ன தெரியல, நான் தான் பங்கட பாபு. பாபா கார்ல வர வந்து நிக்கிற. உடுப்பெல்லாம் ஒரு தின்சா இருக்குது. அதெல்லாம் பெரிய கதைக்கா. நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பூட்டு தான் தொங்குது, ஆளை காணோம். வள்ளியா? அந்த பொண்ணு புருஷன் தான் பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில பேச்சு மூச்சா இல்லாம படுத்துன்னு இருக்குதா. அந்த பொண்ணு கட்லாண்டியா குந்தின்னு இருக்குதா. பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில புருஷனா? குழப்பறாங்களே. நல்லா வேடிக்கையா பேசுவாரு, இப்படி வாயடிச்சு போயிட்டாரம்மா. வீணா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் எதுக்கும் பெரிய டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு.